After a long time, we are going to see Picture Speaks. இதில் இன்றைக்கி ஒரு அழகான குழந்தை ஒரு பொம்மையை வச்சுருக்க பிக்சர் பார்க்குறீங்க. இது பார்த்த உடனே ஒரு சின்ன கதை. ஒரு குழந்தை ஒரு அழகான பார்க்குக்கு வரா, விளையாடிட்டுருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரியவர் வராரு. அந்த நேரம் பார்த்தா அந்த குழந்தை அழுதுட்டுருக்கா. எதையோ தேடுறா, திருப்பி வந்து அழுதுட்டுருக்கா. திருப்பி கொஞ்சம் நேரம் தேடுறா. அதை பார்த்த உடனே அந்த பெரியவர் கேட்குறாரு, என்னம்மாச்சு, என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தேன், அதை காணும், அதனால் அழுதுட்டுருக்கேன். சரி நானும் தேடுறேன் அப்படின்னா அவரும் தேடுறாரு, கிடைக்கல. சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த குழந்தை கரெக்டாக அதே டயத்துக்கு வரா, தேடுறா, கிடைக்கல. சரி தேர்ட் டே என்ன பண்ணுறாரு, நீ அந்த பொம்மை எப்படி இருந்துன்னு கொஞ்சம் வரைஞ்சி கொண்டு வரியா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தோன்னே அந்த குழந்தை அந்த பொம்மையை வரைஞ்சி கொண்டு வரா. அவருக்கு தெரிஞ்சிருச்சு எந்த மாதிரி இருக்கும் அந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு அந்த ஆள் என்ன சொல்ல, நம்ம டெய்லி தேடுவோம், நீ வா நானும் வரேன், இதுக்காக அழக்கூடாது, உன்னோட ரெகுலர் ஒர்க்கை நீ செஞ்சுட்டே இரு, டெய்லி நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தையும் சரின்னு ஒத்துக்கிறா. டெய்லி வரும்போது ஒரு 1 hour தேடுவாங்க. கொஞ்ச நேரம் அந்த குழந்தையோட பேசுவார். கிளம்பும்போது லெட் அஸ் ட்ரை டுமாரோ அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பொம்மை உங்கள்கிட்ட கிடைக்கும்போது கொஞ்சம் மாற்றங்களோடு கிடைக்கும், மாறிடும். இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ற இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும். அதனால நீ அந்த பொம்மை உனக்கு திருப்பி கிடைச்சா அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. சரி அவர் அது மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட அடுத்த நாள் கொடுக்குறாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பி பார்க்குறேன். பட் அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் காமனாக இருக்குது, பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் தெரியுது. இருந்தாலும் அவர் சொன்னார் இல்லையா, ரொம்ப நாள் கழித்து வரதுனால அது கொஞ்சம் வளர்ந்து வரும், இடம்லாம் மாறி வர்றதுனால கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னோடனே இது என்னோடய பொம்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறா. ரொம்ப நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டே மறந்து போயிடும். அது பெரிய பொண்ணு ஆகிட்டு அவள் தன்னுடைய ரெகுலர் ஸ்டடீஸு, ஒர்க் அது மாதிரிலாம் போயிட்டுருக்கா. ஒரு நாள் பார்த்தா ஒரு இது பேப்பரில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு அந்த ஃபோட்டோவோட வருது. இவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ இவரை பார்த்துருக்கோமே. எழுத்தாளர், ரொம்ப ஃபேமஸான நாவலிஸ்ட், ரைட்டர் ஃப்ரான்ஸ் காஃப்கா. அப்போ அந்த பொம்மையை எடுத்து பார்க்குறா. அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு சின்ன லெட்டர் மாதிரி இருக்குது. அப்போ அதில் எழுதுகிறாரு, குழந்தையே, நாம் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் வரும், அந்த இழப்புகளை தாங்கி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா சில மாற்றங்களை நம்ம கற்றுக்கணும். அதை நான் உனக்கு சின்ன வயசில் புரிய வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பொம்மையை நான் வேறு ஒரு கடையிலேருந்து வாங்கி உன்கிட்ட கொடுத்தேன். ஸோ அதை நீ மீறி இப்படிக்கு ஜெயிச்சு ஒரு நாள் நீ வருவேன், அப்போ இந்த லெட்டர் உன் கையில் கிடைக்கும். ஸோ மாற்றங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும், அந்த மாற்றங்கள் நம்முடைய வளர்ச்சிக்காக இருக்கணும், நம்முடைய இழப்புகள் சில நேரங்களில் வேறு ஒரு உருவத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதை நான் படிக்கும் பொழுது என்னையும் ஆழமாக சிந்திக்க வைத்த ஒரு கதை அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப படித்த போது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனால் பகிர வேண்டிய அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வந்தது. அதாவது இந்த இழப்பு அப்படிங்கிறது தெரியும், என்னுடைய இழப்புங்கிறது எப்பேற்பட்ட இழப்புன்னு. பட் அந்த இழப்பை வேறு ஒரு உருவத்தில் பல இடங்களில் காண முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தியதுனாலும் என்னமோ தெரியல, இந்த கதை ரொம்ப பிடிச்சது. அதனால் உங்களுக்கும் பகிர்கிறேன். ஸோ எந்த இழப்பாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், அதை தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு மாற்றத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும். இருக்கும் வரையில் ஒரு 4 பேருக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த குழந்தை அதை படித்ததுனாலேயோ அவருடைய அந்த தாட் ஒன்று போயிடுச்சு, நான் அப்படியே முடிஞ்சு போய் உட்காரல, அடுத்தது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உருவாகிறதுக்கு காரணம் அந்த பெரிய எழுத்தாளர்